உதயநிதி ஸ்டாலினை பத்தி 2 பேர் பேசுறாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டு ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம வீடியோல வந்து நீ பதில் சொல்டா, இதுக்கு பதில் சொல்டா, அதுக்கு பதில் சொல்டான்னு சொல்றானுங்க. இப்போ உங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, அவர பத்தி நானும் இன்னொரு பையனும் பேசுறோம். அதுக்கு வந்து நீ பதில் சொல்லுவியாடா? ஏன்டா இதெல்லாம் ஒரு ஆதாரமாடா? அத தூக்கிட்டு வந்து வேற முட்டு குடுக்குறீங்க. அது கேட்குறீங்க வேற கேள்வின்ட்டு. சரி, இப்போ உங்க அண்ணன் பேசுனாப்புல, ஆடியோ உங்க அண்ணன் வாய்ஸே ரிலீஸ் ஆனுச்சு. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்களான்னு கேட்குறான். மானம், சூடு, சொரணை, வெக்கம் எதுவும் இல்லாம அந்த கட்சியில இருந்துகிட்டு முட்டு குடுத்தீங்க. நீங்க வந்து இதெல்லாம் கேட்கலாமாடா? உங்களுக்கு அருகதை இருக்காடா? முதல்ல கேட்குறேன். அந்த ஆடியோ ரெக்கார்டே வந்து வெட்டி ஒட்டப்பட்டது. இன்னைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுல எதிர் தரப்புல ஒருத்தர் பேசினார்ல, அவரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. ஜிஆர் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அதன் அடிப்படையில அவர் கைது பண்ணியிருக்காங்க. அது பொய். அது வெட்டி ஒட்டப்பட்டது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். உண்மைன்னு வச்சுப்போம் நம்ம அத. அது பேசுனது உண்மை. அது என்ன கன்டென்ட் என்ன? அதுல என்ன பிரச்சனை? ஓ! கொள்கைக்கு எதிரா இருக்காப்புல. அதானே? உங்க அண்ணன் கொள்கைக்கு நேரா இருக்காப்புலயா? நான் கேட்கிறேன். ஆ? ஏன்டா மானம், சூடு, சொரணலாம் முட்டு குடுக்குறீங்க. கொள்கைக்கு எதிரா பேசுறப்பலாம். அதாவது ஜெயலலிதாவுக்கு ஆதரவு குடுக்குறாப்புல. பிரபாகரன்னா ஜெயலலிதா என்ன பேசி வச்சிருக்காப்புலன்னு தெரியுங்க. விடுதலை புலிகள ஜெயலலிதா என்ன பேசி வச்சிருக்காங்க? அந்த இடத்துல உங்க அண்ணன்